மாத செலவுக்குன்னு நீங்க கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சா? இல்ல அவரே வந்து உங்களுக்கு குடுத்துருவாரா? நான் ஏதாவது ஒரு ரூ. 500 தான்னு கேட்டா, "ஏன்? எதுக்கு? கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா செஞ்சாகணுமான்னு?" சொல்லிட்டு ஒரு வார்த்தை தந்துருவாங்க. பிரச்சனை இல்ல, குடுத்துருவாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 முகம் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் பாத்தீங்களா? அது நம்மள கொன்னுடும் சார். சார் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு கிராசரிஸ் வாங்க போறோம் அப்படின்னா, கால் பண்ணி அங்க நின்னு கேட்கணும். காசு அனுப்பிவிடு. "தோ அனுப்பிவிடுறேன்" அனுப்ப மாட்டாங்க. திரும்ப 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 கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த டைம்ல ஒரு ரூ. 200 கூட இத்தன வாட்டி கால் பண்ண வேண்டியதா இருக்குன்றப்போ, அது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கும். இந்த ரூ. 200 கூட நம்மளால சம்பாரிக்க முடியாதா? அந்த இதனால தான் நம்ம வொர்க் போணும். நம்ப கால்ல நம்ம நிக்கணும். என் ஃபேமிலிக்கு நான் ஏதாவது செய்யணும்னா தயக்கம் வரும். அவங்க கிட்ட கேட்கலாமா? வேண்டாமா? செய்யலாமா? அப்ப எங்க அம்மா, அப்பா கிட்ட, "அம்மா இல்லம்மா காசு இல்ல" அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ல நான் சம்பாரிச்சேன்னா, "இந்தாம்மா நான் செஞ்சுக்கிறேன். எனக்கு குரோசரிஸ் வாங்கணுமா? எனக்கு ஏதாவது வாங்கணுமா? காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணுமா?" நான் தைரியமா வாங்கிப்பேன். அவங்க கிட்ட நிக்கணும். "இல்ல வாங்கி குடு ப்ளீஸ்" அப்படிலாம் கேட்கணுன்ற அவசியம் இருக்காதுன்றதுக்காக தான் முதல் முதல் ஸ்டெப்பே அதுதான் சார். நாங்க வேலைக்கு போற காரணமே அதுதான் சார். 21 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் காட் ஷட் டவுன். 3 மந்த்ஸ் ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஹோம். வேலைக்கு போகிறாங்க. என்ன சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே ஒரு பாப்பா, அங்கே ஒரு பாப்பா. அந்த 3 மாதம் பசங்களை ஸ்கூலுக்கு நான் தான் கூப்பிட்டு போனேன். எனக்கு அவங்களோட பெயின் புரியுது. ஏன்னா 21 இயர்ஸ் நான் பெருசாக கேர் எடுத்துக்கலன்னு வச்சுங்க. காலையில் போகிறோம், ஈவினிங் வரும், இதான் ஒர்க் ரொட்டேஷன். ஆனால் நான் இந்த 3 மாதம் கழித்து வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு வேலை கிடச்சி போயிட்டேன். இப்போது நவ் தே ஆர் ஃபீலிங் வருத்தப்படுறாங்க இப்போது. என் பொண்ணு வந்து சொல்கிறா போல், இந்த மாதிரி டாடி நீங்கள் இல்லாதது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது. அவங்க வேலைக்கு போகிறாங்க, தட் இஸ் அவங்களோட விருப்பம், போட்டோம், வேண்டான்னு சொல்லலை. பட் அதனால் வந்து என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரியலி குழந்தைங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இவங்க போயிட்டு ஈவினிங்கோ நைட்டோ திருப்பி வரதுக்குள்ளே இப்போ அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுது அந்த இடத்துல. நம்ம ஏன் மேரேஜ் பண்ணுறோம்? இவங்க வந்து நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கணும். இவங்க சம்பாரிச்சு அதனால தான் நம்ம மேலே போகிறோம்னு எதுவுமே கிடையாது சார். சார் ஒன் செகண்ட் சார். நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனதுக்கான ரீசன் என்னன்னா, மேரேஜ் ஆகி 9 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது இப்ப. சரிங்களா? இதுவரைக்கும் ஒரு 500 இந்த இந்த உன்னோட செலவுக்குன்னு குடுத்ததில்ல. பசங்கள இவர் வேலையில அதாவது நிக் அந்த 6 மந்த் தான் வீட்ல இருந்தாரு. அதுக்கு முன்னாடிலாம் நான் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். பைக்குக்கு பெட்ரோல் போடணும்னா கூட, அவங்க அப்பா கிட்ட, அவங்க தங்கச்சி கிட்ட போய் நான் கேட்கணும். அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "போன வாரம் தானே ரூ. 200 குடுத்தேன். அதெல்லாம் தர முடியாது." அப்படின்னு யாரு? அவங்களோட சிஸ்டர் சொல்றாங்க. ஒரு ரூ. 200க்கு இது மாரி வார்த்தை, ஒரு அலட்சியம். அந்த டைமே நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தொடச்சு அடுக்குற வேலைக்கு போனேன். இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம். சொல்லுங்க தங்கச்சி சார், வந்து கொஞ்சம் கேளுங்க. கேட்டிருக்காங்கன்னா, சரி, தங்கச்சி அவங்க வந்து பேசி முடிச்சட்டும். அப்புறம் ஆ, இருங்க சரி. சார். தொடச்சு அடுக்குற வேலைக்கு போனேன். அப்புறம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பில்டிங்ல விட்டாங்க. அங்க ஒரு டீச்சர்ஸ் வந்து எனக்கு கஸ்டமரா வந்தவங்க, "நீ படிச்சிருக்க, ஸ்கூல்ல அக்கவுண்டன்ட் வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு இப்பதான் ஸ்கூல்ல அக்கவுண்டன்ட்டா இப்ப போயிட்டுருக்கேன். இப்ப நான் என் குழந்தைங்களுக்கு தேவையானத நான் வாங்கி குடுக்குறேன். என் தேவைய நான் பார்த்துக்கிறேன். என் பேரண்ட்டுக்கு செலவு பண்ணணுமா, நான் ஊருக்கு போணுமா, என்ன வேணுமோ அவங்களுக்கு நான் வாங்கி குடுக்குறேன். என்கிட்ட நான் அனாவசியமா செலவு பண்றவங்க இல்ல. நான் சேர்த்து வச்சு அவர்கிட்ட 1,50,000 நான் குடுத்துருக்கேன். அவரோட தேவைக்கு நான் குடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? பர்சனல் இல்ல. நம்ம குடும்ப ஆனா நான் சேர்த்து குடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? நான் வந்து ரூ. 200 தேவைக்கு இப்போ உங்களுடைய சிஸ்டர் கிட்ட போய் அதுதான் கேட்க சார் வேண்டிய டோட்டல் சூழல். டேமேஜ் ஆயிருக்கு எனக்கு இந்த ஷோல இப்ப. ரூ. 200 ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் குடுத்து வளர்த்தி ஒரு ஹஸ்பண்டுக்கு கட்டி குடுத்தவுடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாத்துக்கும் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்குல்ல. அதான் பிரச்சனை. மனைவிகள் கணவன்கிட்ட கேட்டு வாங்கணும்னு ஒரு இடம் வரும்போது தான் உள்ளுக்குள்ள வலிக்குது. அது சொல்ல முடியல நெறைய பேர்னால.